கானானுக்குள் நுழைந்ததும் அவர்களுக்கு முன்னால் நின்றது பிரம்மாண்டமான எரிகோ கோட்டை. அதன் சுவர்கள் அவ்வளவு தடிமன், அதன் கதவுகள் அவ்வளவு வலிமை. மனித பலத்தால் அதை உடைப்பது சாத்தியமில்லை. பைபிள் நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது? வெறும் சத்தத்தால் மதில்கள் உடையுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த ரகசியம் இதோ. எரிகோ ராஜா தனது கோட்டை கதவுகளை இறுக மூடிவிட்டான். எவரும் உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம் பேசுகிறார். யோசுவா, ஆண்டவரே, இந்த கோட்டை பலமாக இருக்கிறது. நாம் எப்படி உள்ளே செல்வோம்? யோசுவா, பயப்படாதே. ஆயுதம் ஏந்திய வீரர்கள் முன்னே செல்லட்டும். அவர்களுக்கு பின்னால் 7 ஆசாரியர்கள் எக்காளங்களை பிடித்துக் கொண்டு செல்லட்டும். அவர்களுக்கு பின்னால் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுங்கள். மக்கள் எல்லாரும் பின்தொடரட்டும். 6ஆம் நாள் வரை யாரும் பேசக்கூடாது. ஒரு சிறு சத்தம் கூட உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. மௌனமாக சுற்றி வாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் இஸ்ரவேலர்கள் எழுகிறார்கள். ஒரு ஊர்வலம் போல கோட்டையை சுற்றி வருகிறார்கள். என்ன செய்கிறீர்கள்? ஆயுதம் இல்லாமல் எங்களை சுற்றி வருகிறீர்களா? இதுவா உங்கள் போர் என்று எரிகோ வீரர்கள் நகைகிறார்கள். இஸ்ரவேலர்கள் பதில் பேசவில்லை. அவர்கள் கவனம் எல்லாம் ஆசாரியர்கள் ஊதும் எக்காள சத்தத்திலும் முன்னால் செல்லும் உடன்படிக்கை பெட்டியிலும் மட்டுமே இருந்தது. அன்று அதிகாலை விடியும் முன்பே மக்கள் எழுந்தார்கள். இன்று ஒரு முறை அல்ல, 7 முறை கோட்டையை சுற்றி வர வேண்டும். 1 முதல் 6 சுற்று அதே அமைதி. எரிகோ மக்களுக்குள் ஒருவித இனம் புரியாத பயம் பரவுகிறது. ஏன் இவர்கள் இன்று நிறுத்தாமல் சுற்றுகிறார்கள்? 7வது சுற்று. அந்த சுற்று முடிய போகிறது. யோசுவா கையை உயர்த்துகிறார். எக்காளங்கள் நீளமாக ஒலிக்கின்றன. யோசுவா கம்பீரமான குரலில், இப்போது ஆரவாரம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை உங்களுக்கு தந்தார். இலட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் தங்கள் முழு பலத்துடன் ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த சத்தம் இடியைப் போல முழங்குகிறது. பூமி அதிர்கிறது. எந்த வெடி மருந்தும் இன்றி, எந்த இடி இயந்திரமும் இன்றி எரிகோவின் தடிமனான மதில்கள் அப்படியே உள்நோக்கி சரிந்து விழுகின்றன. கோட்டை தரைமட்டமானது. இஸ்ரவேலர்கள் நேராக உள்ளே நுழைந்து பட்டணத்தை கைப்பற்றினார்கள். இந்த அழிவுக்கு மத்தியிலும் ஒரு வீடு மட்டும் பத்திரமாக இருக்கிறது. அது மதில் மேலிருந்த ராகாப் என்பவளின் வீடு. அவள் இஸ்ரவேல் வேவுக்காரர்களுக்கு உதவி செய்ததால் அவளது ஜன்னலில் கட்டப்பட்டிருந்த அந்த சிவப்பு நூல் அடையாளத்தை கண்டு அவளையும் அவள் குடும்பத்தையும் யோசுவா காப்பாற்றுகிறார். எரிகோவின் வீழ்ச்சி கானான் தேசம் முழுவதையும் அதிர செய்தது. ஆனால் கானானிய ராஜாக்கள் அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க தயாராக இல்லை. யோசுவாவுக்கு பல சவால்கள் காத்திருந்தன. எரிகோவின் பெரிய வெற்றிக்கு பிறகு ஆயி என்ற சிறிய பட்டணத்தை கைப்பற்ற யோசுவா 3000 வீரர்களை மட்டும் அனுப்பினார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அங்கே படுதோல்வி அடைந்து ஓடி வந்தார்கள். தோல்விக்கான காரணம், இஸ்ரவேலர்களில் ஒருவனான ஆகான் எரிகோவில் கர்த்தருக்கு சொந்தமான பொருட்களை திருடி தன் கூடாரத்தில் மறைத்து வைத்திருந்தான். இது இஸ்ரவேலரின் புனிதத்தை கெடுத்தது. தவறு சரி செய்யப்பட்ட பிறகு யோசுவா ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டினார். ஒரு குழுவினரை மறைந்திருக்கச் செய்து மற்றொரு குழுவினர் போரிடுவது போல நடித்து பின்வாங்கினார்கள். ஆயி பட்டணத்தினர் அவர்களை துரத்தி கொண்டு வெளியே வந்தபோது மறைந்திருந்த வீரர்கள் பட்டணத்திற்குள் புகுந்து அதை தீக்கிரையாக்கினார்கள். தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஆயி பட்டணத்தை யோசுவா முழுமையாக வென்றார். இஸ்ரவேலரின் வெற்றிகளைக் கண்டு பயந்த கிபியோன் மக்கள் நேருக்கு நேர் போரிட்டால் அழிய நேரிடும் என்று உணர்ந்தார்கள். அதனால் ஒரு நாடகம் ஆடினார்கள். பழைய கிழிந்த ஆடைகளை அணிந்து காய்ந்து போன அப்பங்களையும் பழைய துர்த்திகளையும் எடுத்துக்கொண்டு யோசுவாவிடம் வந்தார்கள். நாங்கள் மிக தொலைதூர தேசத்திலிருந்து வருகிறோம், உங்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறோம் என்று பொய் சொன்னார்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் தலைவர்களும் கர்த்தரிடம் ஆலோசனை கேட்காமல் அவர்களின் தோற்றத்தை நம்பி அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் அண்டை ஊர்க்காரர்கள் என்று தெரிந்தபோது செய்த சத்தியத்தினால் அவர்களை கொல்ல முடியவில்லை.
அதனால் கிபியோனியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு பிறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் இறைக்கிறவர்களாகவும் மாற்றப்பட்டனர். கிபியோனியர்கள் இஸ்ரவேலோடு இணைந்ததைக் கண்டு ஆவேசமடைந்த எருசலேமின் ராஜா மேலும் 4 ராஜாக்களை சேர்த்து கொண்டு மொத்தம் 5 ராஜாக்கள் கிபியோன் மீது போர் தொடுத்தான். கிபியோனியர்கள் யோசுவாவிடம் உதவி கேட்டனர். யோசுவா தன் வீரர்களுடன் இரவு முழுவதும் நடந்து சென்று அதிகாலையில் திடீரென அந்த 5 ராஜாக்களின் படைகளையும் தாக்கினார். கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கல்மழையை பொழியச் செய்தார். வாளால் மடிந்தவர்களை விட கல்மழையினால் மடிந்தவர்கள் அதிகம். போர் முடிய நேரமில்லை. சூரியன் மறையத் தொடங்கியது. முழுமையான வெற்றி கிடைக்க சூரியன் நீடிக்க வேண்டும் என்று யோசுவா உணர்ந்தார். அப்போது அவர் வானத்தை பார்த்து அதிகாரத்தோடு கட்டளையிட்டார். சூரியனே, நீ கிபியோன் மேல் நில். சந்திரனே, நீ ஆயலோன் பள்ளத்தாக்கில் நில். அன்று ஒரு மாபெரும் அதிசயம் நடந்தது. சூரியன் வானத்தின் நடுவில் அப்படியே நின்றது. ஒரு முழு பகல் பொழுது நீடித்தது. உலக வரலாற்றில் அப்படி ஒரு நாள் அதற்கு முன்பும் இல்லை, பின்பும் இல்லை. அந்த ஒரே நாளில் 5 ராஜாக்களின் படைகளும் நிர்மூலமாக்கப்பட்டன. இந்த தொடர் வெற்றிகள் கானான் தேசத்தின் மற்ற ராஜாக்களின் இதயங்களை கரைய செய்தன. யோசுவா தலைமையிலான இஸ்ரவேல் படைகள் ஒவ்வொன்றாக தேசத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை கைப்பற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் உரிமையாளர்களாக மாறினர். இஸ்ரவேல் மக்கள் இப்போது வெறும் நாடோடிகள் அல்ல, அவர்கள் ஒரு தேசத்தின் சொந்தக்காரர்கள். கானானின் 31 ராஜாக்களை தோற்கடித்த பிறகு அந்த பரந்த தேசத்தை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் உரிமையாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இது. யோசுவாவும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் இஸ்ரவேல் மூப்பர்களும் சீலோவிலுள்ள ஆசரிப்பு கூடாரத்தின் முன் கூடினார்கள். அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் சீட்டு போட்டு நிலங்கள் பிரிக்கப்பட்டன. 12 கோத்திரங்களின் உரிமை ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், நப்தலி, காத், ஆசேர், எப்ராயிம் மற்றும் மனாசே ஆகிய கோத்திரங்களுக்கு நிலங்கள் ஒதுக்கப்பட்டன. வனாந்தரத்தில் பிறந்த தலைமுறை முதல் எகிப்திலிருந்து வந்த முதியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு இடம் கிடைத்தது. அப்பொழுது 85 வயதான காலேப் யோசுவாவிடம் வருகிறார். யோசுவா, 45 ஆண்டுகளுக்கு முன்பு மோசே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு தெரியும். அன்று எனக்கு எவ்வளவு பலம் இருந்ததோ அதே பலம் இன்றும் எனக்கு இருக்கிறது. போரிடவும் வெளியே போகவும் உள்ளே வரவும் என்னால் முடியும். அவர் கேட்ட பகுதி. அவர் ஒரு அழகான சமவெளியை கேட்கவில்லை. மாறாக உயரமான மலைகளும் ராட்சத மனிதர்களான ஏனாக்கியர்கள் வாழ்ந்த எபிரோன் என்ற கடினமான பகுதியை கேட்டார். கடினமான காரியத்தையும் கடவுளின் உதவியால் சாதிக்க முடியும் என்று அவர் நம்பினார். யோசுவா அவரை ஆசீர்வதித்து எபிரோனை அவருக்கு கொடுத்தார். காலேப் சொன்னது போலவே அந்த ராட்சதர்களை அங்கிருந்து துரத்திவிட்டு அந்த மலை பகுதியை கைப்பற்றினார். காலேப்பின் விசுவாசம் அவருக்கு உடல் பலத்தையும் மன உறுதியையும் கொடுத்தது. லேவி கோத்திரத்தாருக்கு நிலங்கள் பங்கிடப்படவில்லை, ஏனெனில் கர்த்தருக்கு சேவை செய்வதே அவர்கள் சுதந்திரம். இருப்பினும் அவர்கள் வாழ்வதற்கு 48 பட்டணங்கள் மற்ற கோத்திரங்களின் நிலப்பகுதிகளிலிருந்து ஒதுக்கப்பட்டன. இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது கூடாரங்களை சுருட்டி வைத்துவிட்டு கல் வீடுகளை கட்டத் தொடங்கினார்கள். வனாந்தரத்தின் மணலும் போர்க்களத்தின் தூசியும் மறைந்து திராட்சை தோட்டங்களும் ஒலிவ மரங்களும் அவர்கள் கண்களுக்கு தெரிந்தன. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லியிருந்த நன்மையான காரியங்களில் எல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தனது 110வது வயதில் மரணத்தை நெருங்கும் வேளையில் யோசுவா மக்கள் அனைவரையும் சீகேமில் கூட்டினார். அவர் முன்வைத்த கேள்வி இன்றும் வரலாற்றில் ஒலிக்கிறது. நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மக்கள் அனைவரும் ஒருமனதாக நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று உடன்படிக்கை செய்தார்கள். ஒரு சாட்சியாக அங்கே ஒரு பெரிய கல்லை நாட்டினார் யோசுவா. எகிப்தின் அடிமைத்தனத்தில் தொடங்கி செங்கடலின் அற்புதம் கடந்து சீனாய் மலையின் கட்டளைகளை பெற்று
யோர்தானை தாண்டி எரிகோவை வீழ்த்தி இன்று கானானில் ஒரு மகா தேசமாக இஸ்ரவேல் நிலை பெற்றது. இது வெறும் நிலத்தின் வெற்றி அல்ல, இது நம்பிக்கையின் வெற்றி.